இயேசு அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே. இறைவனின் குலமே, இயேசுவின் உள்ளமே. இதய அமைதி இனிதே அடைய இயேசு அழைக்கின்றார். இயேசு அழைக்கின்றார். இயேசு அழைக்கின்றார். இயேசு அழைக்கின்றார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை தந்தையின் பெருவிழாவை கொண்டாடுவதற்கான நவநாளிலே 7வது நாளாகிய இன்று இறைவன் நம்மை பாதுகாக்கின்ற இறைவனாக இருக்கின்றார் என்பதை குறித்து இன்று நாம் சிந்திக்கின்றோம். நம்முடைய இடர்பாடுகளிலும் துன்பங்களிலும் நோய்களிலும் வாழ்வின் எல்லா சூழல்களிலும் இறைவன் நம்முடன் இருந்து நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் இன்று சிறப்பாக உணர்ந்து கொள்வோம். இறைவனின் பாதுகாப்பிலே நம்மை ஒப்படைப்போம். இறைவனின் பாதுகாப்பில் நம்மை ஒப்படைக்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் நம்மை முழுமையாக அரவணைத்து பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையில் இந்த திருப்பலியிலே நாம் இணைவோம். இன்றைய திருப்பலியானது தாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியறிதலாக வினோத் ஸ்டனிஸ்லாஸ் குடும்பத்தினர் அர்ப்பணிக்கின்றார்கள். இறைவன் அவர்களுக்கு அருளை அனைத்து நன்மைகளுக்காகவும் இத்திருப்பலி நன்றி கூறுகின்ற அவர்களோடு இணைந்து நாமும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து இறையருள் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்றும் இன்று தனது 18வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஆண்டனி ராபின் சிங் இறைவனுக்கு நன்றியறிதலாக அர்ப்பணிக்கின்றார். இறைவன் அவரை நல்ல உடல் உள்ள நலனோடும் மனமகிழ்வான வாழ்வோடும் ஒளிமயமான எதிர்காலத்தோடும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருக்காக ஜெபிப்போம். பெனடிக்ட் ஜெகதீஷ் கொரோனாவிலிருந்து விடுபட்டதற்காக நன்றியாகவும் குழந்தை பேறு அளித்ததற்காக நன்றியாகவும் இந்த திருப்பலி அர்ப்பணிக்கின்றார். இறைவன் தொடர்ந்து அவர்களை நல்ல உடல் உள்ள நலனோடும் அவருடைய குடும்பத்தை மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் வாழச் செய்ய வேண்டும் என்று அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். ஜோசப் கிரேஷியஸ் கபிலை குடும்பத்தினர் தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று இந்த திருப்பலியில் ஜெபிக்கின்றார்கள். இறைவன் அவருடைய கருத்துக்களையும் மன்றாட்டுக்களையும் ஏற்று ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் அளிக்க வேண்டும் என்று அவர்களுக்காக மன்றாடுவோம். மைக்கேல் ராஜ், ஜூலியட் புஷ்பராணி உடல் நலனுக்காகவும் அவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இறைவன் அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து நலமான வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று அவர்களுக்காக உருக்கமாக ஜெபிப்போம். இறந்த 11வது ஆண்டை இன்று நினைவு கூறுகின்ற இருதயம் என்பவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த 25வது ஆண்டை நினைவு கூறுகின்ற ஜோசப் பீட்டர் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த நாளிலே பிரகாசம் என்பவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், இறந்த ஜோசப் பவுலின் சூசேராஜ், வின்சென்ட் ஆண்டனி சாமி இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். இறந்த இந்த சகோதர சகோதரிகள் அனைவரும் இறைவனுடைய இரக்கத்தினால் நிலையான வாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த கருத்துக்களை எல்லாம் ஆண்டவருடைய பீடத்தில் அர்ப்பணித்து நாம் ஒப்புக்கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது இறைவனுக்கு உகந்ததாயிருக்க நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் ஆகியவற்றை நினைவுக்கு கொண்டு வந்து இறைவனின் பாதத்திலே அவற்றை அர்ப்பணித்து அவற்றையெல்லாம் அவர் மன்னித்து நமக்கு அமைதியான வாழ்வை அருள வேண்டும் என்று மன்றாடுவோம்.
உலக நாடுகளை உமது அரசின் அமைதியில் ஒன்று சேர்க்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவத்தாலும் பிரிவினையாலும் ஏற்படும் காயங்களை நலமாக்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவும் இல்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மேன்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதே பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். குயவின் கையில் உள்ள களிமண்ணை போல நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 1 முதல் 6 வரை. எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்க செய்வேன். எனவே நான் குயவர் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல் வட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வெவ்வேறு களமாக வடித்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு. இஸ்ரேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கின்றார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணைப் போல இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். என் நெஞ்சே, நீ ஆண்டவரை போற்றிடு. நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன். பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். ஆட்சி தலைவர்களை நம்பாதீர்கள். உன்னை மீட்க இயலாத மானிட மகனை நம்ப வேண்டாம். அவர்களின் ஆவி பிரியும்பொழுது தாங்கள் தோன்றிய மண்ணுக்கே அவர்கள் திரும்புவார்கள். அந்நாளில் அவர்களின் எண்ணங்கள் அழிந்து போம். பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். யாக்கோபின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர். அவரை விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர். என்றென்றும் நம்பிக்கைக்கு உரியவர் இருப்பவரும் அவரே. பல்லவி. இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 13 47 முதல் 53 அருள் வசனங்கள். அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறு உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரை இடையே இருந்து தீயோரை பிரிப்பர். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க, அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுவமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய பண்புகளில் சிறப்பான பண்பாக இறைவன் பாதுகாக்கின்ற இறைவனாக இருக்கின்றார் என்பதை இன்று நாம் சிந்திக்கின்றோம். யாவே இறைவன் இஸ்ரேல் மக்களை எகிப்தின் அடிமை தலையிலிருந்து அவர் மீட்டு கொண்டு வருகின்றார். அவர்களை பாதுகாத்து அவர்களை வழிநடத்துகின்றார். எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் அவர்களை அவர் பாதுகாக்கின்றார். குறிப்பாக பார்வோனின் படைகள் இதோ இஸ்ரேலரை துரத்தி வருகின்றன. அவர்களை பார்வோன் அனுப்பிவிட்டாலும் அவருடைய மனம் இவர்களெல்லாம் நாம் அனுப்பிவிட்டோமே என்று மீண்டும் வருத்தம் அடைகின்றது. ஆகவே தன்னுடைய குதிரை படைகளையும் தேர்ப்படைகளையும் அவன் அனுப்புகின்றான். இறைவன் செங்கடலை பாதம் நனையாமல் இஸ்ரேல் மக்கள் கடந்து போக செய்கின்றார். இஸ்ரேல் மக்கள் கதறுகிறார்கள், என்ன நடக்குமோ? இதோ தூரத்திலே பார்த்தால் பார்வோனின் படைகள் அவர்களை துரத்தி வருகின்றன. இந்த சூழலிலே மோசே மக்களிடத்திலே சொல்லுகின்றார். விடுதலை பயண நூல் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலே, ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், ஆகவே நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று சொல்கின்றார். இதுதான் நடந்தது. ஆகவே இஸ்ரேல் மக்கள் இதோ செங்கடலை கடந்து செல்கின்றார்கள். பார்வோனின் படைகள் நடுக்கடலிலே நீரால் மூழ்கடிக்கப்படுகின்றன. இறைவன் தன்னுடைய மக்களை பாதுகாக்கின்ற இறைவனாக இருக்கின்றார். அவர்கள் பாலைவனத்தில் நடந்து சென்ற பொழுது, பாலைவனத்தை கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு செல்லுகின்ற பொழுது இறைவன் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாக்கின்றார். பகலிலே மேகத்தூணாகவும் இரவிலே நெருப்பு தூணாகவும் இருந்து அவர்களை பாதுகாக்கின்றார். இறைவனுடைய பாதுகாப்பை மக்கள் எல்லா நேரங்களிலும் உணர்ந்தார்களோ இல்லையோ, இறைவன் அவர்களை பாதுகாத்து கொண்டுதான் இருந்தார். அவர்கள் பசியோடு இருந்த பொழுது எங்களுக்கு பசிக்கிறது, எங்களுக்கு உணவில்லை என்று அவர்கள் சொன்ன பொழுது கடவுள் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், பாறையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். இப்படி இறைவனுடைய பாதுகாப்பு அவருடைய வாழ்நாள் முழுவதும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களோடு இருந்து அவளை வழிநடத்தியது என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படித்தான் இறைவன் அவருடைய மக்களை பாதுகாத்தார். இறைவனுடைய பாதுகாப்பிற்கு சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டாக தானியேல் நூலிலிருந்து நாம் வாசிக்கின்றோம்.
யூதா நாட்டை நெபுகத்நேசர் என்ற அரசர் வெற்றி கொள்ளுகின்றார். எனவே யூதா மக்களை எல்லாம் அவர் பாபிலோனுக்கு நாடு கடத்துகின்றார். இவ்வாறு பாபிலோனிலே அடிமைகளாக இம்மக்கள் இருக்கின்றார்கள். அங்கே 3 இளைஞர்களை பார்க்கின்றோம். சித்ராக், மேஷாக், அப்தெனகு என்பவர்கள். இந்த 3 யூத இளைஞர்களும் நல்ல இளைஞர்களாக இருந்ததாலோ என்னவோ நெபுகத்நேசர் அவர்கள் மீது அன்பு கொண்டிருந்தார். எனவே அவர்களுக்கு சிறப்பான இடத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார். பாபிலோனிலே அவர்கள் சிறப்பிடம் பெற்றவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். இருப்பினும் மற்றவர்களுக்கு அவர்கள் மீது ஒரு கோபம் வந்தது. ஆகவே அரசரிடத்திலே சொன்னார்கள், இந்த 3வரும் நீர் சொல்லியவாறு இசை கருவிகள் மீட்டப்படுகின்ற பொழுது இந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் என்று நீர் அரசராக நீர் சொல்லியிருந்தீர். ஆனால் இந்த இளைஞர்கள் அவ்வாறு செய்வதில்லை என்று சொல்லி அவரிடத்திலே போய் சொன்னார்கள். அவர்கள் அழைத்து வர சொன்ன அரசர், இப்படிப்பட்ட செயலை நீங்கள் செய்தீர்களா என்று கேட்டபொழுது அவர்கள், ஆம், நாங்கள் இந்த பொற்சிலையை வணங்கவில்லை என்றார்கள். இப்பொழுதாவது செய்யுங்கள் என்று சொன்னபொழுது அவர்கள் வணங்க மாட்டேன் என்று மறுத்தார்கள். எங்களுடைய கடவுளை தவிர நாங்கள் வேறு எந்த கடவுளையும் வணங்க மாட்டோம் என்றார்கள். எனவே அவர்கள் தீச்சுளையிலே, எரிகின்ற தீச்சுளையிலே தள்ளப்பட்டார்கள். அவர்கள் அதை பற்றி கூட கவலைப்படவில்லை. எங்களுடைய கடவுள் எங்களை பாதுகாப்பார் என்றார்கள். அப்படியே அவர் எங்களை பாதுகாக்கவில்லை என்றாலும் கூட நாங்கள் இறப்பதற்கு தயாராக இருக்கின்றோம், எங்களுடைய கடவுளை தவிர நாங்கள் வேறு எந்த கடவுளையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று துணிச்சலோடு சொன்னார்கள். இதோ அவர்கள் தீச்சுளையில் எறியப்பட்டார்கள். ஆனால் அரசனும் மற்ற அதிகாரிகளும் அமைச்சர்களும் பார்த்து கொண்டிருக்க அவர்கள் கண் முன்பாக ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. 3 பேரை அந்த தீச்சுளையிலே தள்ள இதோ 4 பேர் அந்த தீச்சுளை நடுவிலே உலாவிக் கொண்டிருப்பதை பார்த்தார்கள். என்ன ஆச்சரியம்! அரசர் சொன்னார், நாம் 3 பேரைத்தான் நாங்கள் உள்ளே தூக்கி போட்டோம், இதோ 4 பேரை நான் பார்க்கின்றேன் என்று. அவளை வெளியே வர சொல்லுங்கள் என்று சொன்னார். 3வரும் வெளியே வந்தார்கள். எந்த விதமான பாதிப்புக்கும் அவர்கள் உள்ளாகி இருக்கவில்லை. அவர்களை உடைகளை தீ பற்றியிருக்கவில்லை. அவர்களை தலைமுடி பொசுங்கவில்லை தீயிலே. அவருடைய உடலிலே எந்த விதமான தீ காயமும் இல்லை. பார்த்தவர்கள் வியந்து போனார்கள். எப்படி இதெல்லாம் நிகழ்ந்தது? கடவுள் எங்களை, அவருடைய தூதரை அனுப்பி எங்களை பாதுகாத்தார் என்று சொன்னார்கள். உண்மையாகவே இஸ்ராயலின் கடவுளாகிய யாவே கடவுள்தான் உண்மையான கடவுள் என்று அப்பொழுது எல்லா மக்களுக்கும் நிரூபிக்கப்பட்டது. இறைவன் எவ்வாறு தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கின்றார், தன்னை நம்பியிருக்கின்றவர்களை எவ்வாறு இறைவன் பாதுகாக்கின்றார், எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் தனக்கு சான்று பகர்கின்ற அந்த பிள்ளைகளை எவ்வாறு இறைவன் பாதுகாக்கின்றார் என்பதை அப்பொழுது எல்லோரும் கண்டுகொண்டார்கள். அதனால் அரசனே மனம் மாறி இனிமேல் இந்த கடவுளை மட்டுமே கடவுளாக வணங்க வேண்டும், இந்த கடவுளை வணங்காமல் வேறு தெய்வங்களை வணங்குகின்ற எல்லோரும் இதோ அவர்கள் வெட்டப்பட்டு அவர்கள் இறக்க வேண்டும் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, கடவுள் பாதுகாக்கின்ற இறைவனாக இருக்கின்றார். இறைவனிடத்தில் நம்மை முழுமையாக நாம் கையளிக்கின்ற பொழுது, இறைவனிடம் சரணடைகின்ற பொழுது இறைவன் நம்மை பாதுகாக்கின்றார். அப்படித்தான் அவர் தன்னுடைய மக்களை வழிநடத்தி வந்தார் என்பதை நாம் பழைய ஏற்பாடு முழுவதிலும் நாம் வாசிக்கின்றோம். திருப்பாடல் 91 சிறப்பான விதத்திலே நம்மை பாதுகாக்கின்ற இறைவன் என்னும் தலைப்பிலே எழுதப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் இந்த நாட்களிலே எல்லோரும் தினந்தோறும் வாசிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லப்படுகின்ற அந்த திருப்பாடல் இறைவனுடைய பாதுகாப்பை மிகச்சிறப்பாக எடுத்துரைக்கின்ற ஒரு திருப்பாடலாக இருக்கின்றது. அதனுடைய ஒவ்வொரு வரியும் நாம் வாசிக்கின்ற பொழுது இறைவன் எவ்வாறு நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்றார் என்பதை மிக அழகாக மிகச் சிறப்பாக அது சொல்லுகின்றது. இருளில் உழவும் கொள்ளை நோக்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். உம் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உம் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது. ஏனென்றால் இறைவனே உம்மை பாதுகாக்கின்றார். இறைவனுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு நம்மோடு இருக்கின்றது, நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கின்றது, எந்த அளவுக்கு நம்மை வழிநடத்துகின்றது என்பதை இந்த திருப்பாடல் முழுவதையும் வாசிக்கின்ற பொழுது உண்மையாகவே ஒவ்வொரு வரியிலும் இறைவனுடைய பாதுகாப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். திருப்பாடல் 121 மீண்டும் நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் என்று அதுவும் தலைப்பிடப்பட்டிருக்கின்றது. மிக அழகாக எவ்வாறு இறைவன் நம்மை பாதுகாக்கின்றார் என்பதை அது சொல்லுகிறது. அவரும் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ராயலை காக்கின்றவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை. இவ்வாறு 24 மணி நேரமும்
நம்மை பாதுகாக்கின்றவராக இறைவன் இருக்கின்றார். அவர் உறங்குவதில்லை, கண் அயர்வதில்லை, எப்பொழுதும் நம்மை பாதுகாக்கின்றார். எல்லா சூழல்களிலும் நம்மை பாதுகாக்கின்றார். எதுவுமே நம்மை தாக்கிவிடாதவாறு இறைவன் நம்மை பாதுகாக்கின்றார். ஆண்டவரே உம்மை காக்கின்றார், அவரும் வலப்பக்கத்தில் உள்ளார், அவரே உமக்கு நிழலாவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது, ஆண்டவர் உம்மை எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார் என்று நமக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த 2 திருப்பாடல்களையும் 91, 121 ஆகியவற்றினை வாசிப்போம். ஒவ்வொரு வரியிலும் உண்மையாகவே வாசிக்கின்ற பொழுது இறைவனுடைய பாதுகாப்பை, உடனிருப்பை, வழி நடத்துதலை நாம் நிச்சயமாக முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். இன்றைய முதல் வாசகம் எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகம், இறைவன் எரேமியாவை ஒரு குயவன் வீட்டுக்கு போக சொல்லுகின்றார். அங்கே அவர் கண்ட காட்சியை அவர் எழுதுகின்றார். ஒரு குழந்தையினுடைய பிறந்த நாளுக்காக அவருடைய பெற்றோர் பரிசு வாங்குவதற்காக கடைக்கு சென்றார்கள். அங்கே அந்த குழந்தையினுடைய தாய் ஒரு அழகான பூஜாடியை பார்த்தார். இந்த பூஜாடி வித்தியாசமாக இருக்கிறது, ஆகவே இதை நம்முடைய குழந்தைக்காக வாங்கலாம் என்று அவர் தன்னுடைய கணவனிடத்தில் சொன்னார். இந்த ஜாடி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கிறது, இதை நாம் வாங்கலாம் என்று. இவ்வாறு அவர்கள் சிந்தித்து கொண்டு பேசிக்கொண்டிருந்த பொழுது அந்த பூஜாடி அவரிடத்தில் சொன்னது, நீங்கள் பார்ப்பது போல நான் எப்பொழுதுமே அழகானவனாக இருந்ததில்லை என்று சொன்னது. எப்பொழுதுமே அழகானவனாக இருந்ததில்லையா? பிறகு எப்படி இருந்தாய் என்று கேட்டபொழுது அது சொன்னது, நான் சாதாரண மண்ணாக இருந்தேன், சாதாரண களிமண்ணாக இருந்தேன். என்னை ஒரு மனிதன் எடுத்து, அந்த களிமண்ணை அவன் எடுத்து அவன் என்னை ஒரு ஜாடியாக உருவாக்குவதற்காக அவன் அந்த சக்கரத்தில் போட்டு என்னை சுற்றினான், என்னை பிசைந்தான், என்னென்னவோ செய்து கொண்டே இருந்தான். எனக்கு வலித்தது, நான் அழுதேன், என்னை விட்டுவிடு என்று சொல்லி. நான் சாதாரணமாக, நான் அமைதியாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், என்னை எதற்கு இப்படியெல்லாம் துன்பப்படுத்துகிறாய் என்று நான் சொன்னேன். அவன் பொறு, இன்னும் உடைய நேரம் வரவில்லை என்று சொன்னார். அந்த சக்கரத்தில் என்னை சுற்றிய பொழுது எனக்கு தலையே சுற்றுவது போல இருந்தது, எனக்கு மயக்கமாக இருக்கிற, என்னை விட்டுவிடு என்று நான் சொன்னேன். அவன் இல்லை இல்லை, உடைய நேரம் இன்னும் வரவில்லை, கொஞ்சம் பொறுமையாக இரு என்று சொன்னார். மீண்டும் மீண்டும் அந்த என்னுடைய உருவத்தை அவன் மாற்றிக்கொண்டே இருந்தான். போதும், என்னை விட்டுவிடு, இந்த உருவமே நன்றாகத்தான் இருக்குது, என்னை விட்டுவிடு, இதுமேல் என்னால் தாங்க முடியாது என்று சொன்னேன். இல்லை, உன்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, பொறுமையாக காத்திரு என்று சொன்னான். இறுதியாக ஏதோ ஒரு வடிவத்தில் என்னை அவன் வடிவமைத்தான். அதோடு நின்றுவிட்டது என்று சொல்லி நான் பெருமூச்சு விட்ட பொழுது என்னை எரிகின்ற சூளையிலே அவன் போட்டு சுட்டான். அந்த வேதனையை என்னால் தாங்கவே முடியலை. போதும், என்னை விட்டுவிடு, என்னால் முடியாது என்று நான் கத்தினேன். இல்லை, உன்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, கொஞ்சம் பொறுமையாகிறேன் என்று சொன்னான். நான் சுடப்பட்டேன் தீயிலே. மீண்டும் என்னை எடுத்து அவன் எனக்கு வண்ணம் தீட்டினான். அந்த பெயிண்ட் வாசனை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. போதும், என்னை விட்டுவிடு, என்னால் தாங்கவே முடியவில்லை என்று சொன்னேன். உன்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை, கொஞ்சம் பொறுமையாக இரு என்று அவன் சொல்லி அவன் தொடர்ந்தான் தன்னுடைய பணியை. இவ்வாறு தான் நான் உருவாக்கப்பட்டேன், பல்வேறு துன்பங்களுக்கு நான் உள்ளாக்கப்பட்டேன் என்று அது தன்னுடைய கதையை சொன்னது. அன்பார்ந்தவர்களே, அப்படித்தான் இன்றைய முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினருக்கு கடவுள் சொல்லுகின்றார். அந்த குயவன் என்ன செய்கிறான் பார்த்தையா? அந்த களிமண்ணை எப்படி அவன் ஒரு பாத்திரமாக உருவாக்குகின்றான். ஒவ்வொரு பாத்திரத்தையும் பல்வேறு விதங்களிலே அவன் உருவாக்குகின்றான். அதற்காக அந்த களிமண் என்ன செய்கிறது? அது குயவன் கையிலே தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விடுகின்றது. அர்ப்பணித்தால் மட்டுமே அவன் விரும்பியவாறு அந்த பாத்திரத்தை அவனால் உருவாக்க முடியும். அது இல்லை, நான் இப்படி உருவாக மாட்டேன் என்று சொன்னால் கண்டிப்பாக அது அழகிய பாத்திரமாக உருவாக முடியாது. இஸ்ராயேல் மக்களே, இதுபோலத்தான் நீங்கள் கடவுளுடைய கைகளில் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி கடவுள் சொல்லுகின்றார். நான் ஏன் அப்படி உங்களை உருவாக்கக்கூடாது என்று கடவுள் கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இறைவன் நம்மை உருவாக்குகின்ற இறைவனாக இருக்கின்றார். கடவுளுடைய கைகளிலே நாம் களிமண்ணாக இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவன் நம்மை பாதுகாத்து அரவணைத்து நம்மை விரும்பியவாறு உருவாக்குவார், அழகாக உருவாக்குவார் என்பதை நாம் உண்மையாகவே உணர்ந்து கொள்ள இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இறைவனின் கரங்களில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். களிமண்ணை போல நாம் இறைவனின் கரங்களில் இருக்கின்றோம் என்று நாம் உணர்வோம். இறைவன் நம்மை அழகான பாத்திரங்களாக வடிவமைக்க வேண்டும் என்று இறைவனின் கரங்களில் நம்மை அர்ப்பணித்து இதோ இந்த பாடலோடு நாம் இறைவனின் அருளை இறைஞ்சி மன்றாடுவோம். குயவனே குயவனே
படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வீலை போகாத பாத்திரம் நான் விரும்புவோரில்லையே, விலையில்லாவும் கிருபையால் உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிர்பாயாண்டவரே, பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வையை அடையாமல், பாவி என்றெம்மை பாராமல், பாவத்தின் தீர்வையை அடையாமல், பரிகாரம் என ஏற்றிடுவார், பலியாயமை மாற்றிடுவார். அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயிர்பாயாண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமே வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டுச் செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவில் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அவருடைய நிறைவில் நாங்கள் அனைவரும் பங்கு பெறவும் நீர் திருவுளமானீர். ஏனெனில் கடவுள் வடிவில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெறச் செய்தார். எனவே அவர் அனைத்துக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் நிலையான மீட்பின் காரணரானார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமனமும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆந்தனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். எங்கள் அன்பு தந்தை இறைவா, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற நல்ல இறைவனாக இருக்கின்றீர் என்பதை இந்த நாளிலே உணர்ந்து கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்ற அழைப்புக்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும் நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்றீர். நாங்கள் உம்முடைய பாதுகாப்பிலே, உம்முடைய அரவணைப்பிலே, உம்முடைய இறக்கைகளின் கீழ் புகலிடம் நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். இதோ நீரே அரணாக கோட்டையாக இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். அன்பான ஆண்டவரே, உமது பாதுகாப்பை தொடர்ந்து எங்களுக்கு கொடுத்திருளும். இதனால் நாங்கள் மகிழ்ச்சியுடனும் அமைதியுடனும் மன நிறைவுடனும் வாழ எங்களுக்கு உமது அருளை பொழிந்தருளும். உம்முடைய பாதுகாப்பிலே நாங்கள் இருப்பதனால் எதற்கும் நாங்கள் அஞ்ச தேவையில்லை. இறைவன் எங்கள் சார்பாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எதுவுமே நிகழ்ந்து விடாது என்ற நம்பிக்கையிலே எங்களுடைய வாழ்க்கையை வாழச் செய்திருளும். இதனால் எல்லா விதமான இடர்பாடுகளிலும் இன்னல்களிலும்
துன்பங்களிலும் சோதனைகளிலும் வேதனைகளிலும் நீர் எங்களோடு இருக்கின்றீர், எங்களை பாதுகாக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு உமது அருளை நிறைவாக பொழிந்தருள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். இந்த திருப்பலி நன்றியறிதல் திருப்பலியாக தாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்ற வினோத் ஸ்டானிஸ்லாஸ் குடும்பத்தினரையும், தனது 18வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ஆண்டனி ராபின் சிங் என்பவரையும், கொரோனாவிலிருந்து விடுபட்டதற்காக நன்றியும், தங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு குழந்தை பேர் அளித்ததற்காக நன்றியை செலுத்தி ஜெபிக்கின்ற பெனடிக்ட் ஜெகதீஷ் மோரியம் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளும். தங்களுடைய சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று இந்த நாளிலே ஜெபிக்கின்ற ஜோசப் கிரேஷியஸ் கபிலை குடும்பத்தினரை உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவருடைய கருத்துக்களையும் எண்ணங்களையும் ஏற்று ஆசீர்வதித்து அவர்களுக்கு நலமான வாழ்வை அருள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகின்றோம். மைக்கேல் ராஜ், ஜூலியட், புஷ்பராணி ஆகியோருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களை தொட்டு ஆசீர்வதித்து அவர்களுக்கு நலமளித்து அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து அவர்களை தொடர்ந்து கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட இருதயம், ஏ ஜோசப், பவுலின் சூசைராஜ், வின்சென்ட் ஆண்டனி சாமி, பிரகாசம், ஜோசப் பீட்டர் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்க செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ, இவ்வுலகில் நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்பித்தவாறு இறைவனுடைய பாதுகாப்பை உணர்ந்து இறைவன் நம்முடைய விண்ணகத் தந்தை என்ற எண்ணத்திலே அவரை நோக்கி நம்முடைய மன்றாட்டுக்களையும் விண்ணப்பங்களையும் எடுத்துரைத்து மகிழ்ச்சியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை, பாதுகாப்பை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் பாதுகாப்பையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி,
இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை ஜெபம். இயேசுவே, பரிசுத்த தேவ நற்கருணையில் நீர் பிரசன்னமாயிருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கிறேன். என் உள்ளத்தில் உம்மை பெற்றுக்கொள்ள ஆவலாய் உள்ளேன். உம்மை இப்பொழுது திருவருட்சாதன முறையில் பெற்றுக்கொள்ள முடியாததால் ஆன்மீக வடிவில் என் உள்ளத்திற்குள் வாரும். எனக்குள்ளே நீர் ஏற்கனவே வந்துள்ளீர் என்று நான் உம்மை அணைத்துக் கொள்கிறேன். உம்மோடு முழுமையாக இணைந்து கொள்கிறேன். நான் ஒருபோதும் உம்மை விட்டு போக அனுமதிக்காதேயும். ஆமென். இறைவன் நமது அன்பு தந்தை பெருவிழாவுக்கான நவநாளின் 7வது நாள். நம்மை பாதுகாக்கும் இறைவன் நவநாள் ஜெபம். அன்பான ஆண்டவரே, நீர் மட்டுமே எனது ஆற்றல், எனது அடைக்கலம், எனது ஆறுதல், எனது நம்பிக்கை. எனது பகைவர்கள் என்னை சூழ்ந்திருக்கின்றனர். உம்மை தவிர எனக்கு ஆதரவு யாரும் இல்லை. நீர் என்னை கைவிட மாட்டீர் என்று எனக்கு தெரியும். உமது பிரசன்னம் ஒரு ஒளி கீற்றை போல அல்லாமல் ஒரு ஒளி வெள்ளத்தைப் போல என் ஆன்மாவில் உள்ள இருளை அகற்றுகின்றது. இருள் சூழ்ந்த நேரங்களில் நீர் எனக்கு மிக அருகாமையில் இருக்கின்றீர். நீர் என்னை விட்டு விலகுவதில்லை. என் எதிரிகள் என்னை வெற்றி கொள்ள விடமாட்டீர். மன அமைதியை எனக்கு அளித்து எதிர்கொள்ளும் சோதனைகளை அன்புடன் ஏற்றுக்கொள்ள அருள் புரியும். வெறுப்புணர்வும் கசப்புணர்வும் என்னை ஆட்கொள்ளாதிருக்க அருள் புரியும். இச்சோதனைகள் என்னை மேன்மைப்படுத்தட்டும். விண்ணக தந்தையே, என்னையே உம்மிடம் கையளிக்கின்றேன். உமது சித்தம் என்றும் என்னில் நிறைவேறட்டும். ஆமென். நன்றி ஜெபம். இரக்கமே உருவான எம் விண்ணக தந்தையே இறைவா, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிடைத்திருக்கிற வாழ்வினை கொடையாக தந்ததை நினைத்து நன்றி கூறுகின்றோம். எமது குடும்பங்கள், நண்பர்கள் மற்றும் உமது அன்பையும் இரக்கத்தையும் தொடர்ந்து பிரதிபலிக்கும் அனைத்து மக்களுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் ஒவ்வொருவரையும் அளவற்ற விதத்தில் அன்பு செய்யும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். தந்தையே இறைவா, உமது அன்புதான் எமது நம்பிக்கை. உமது நிறைவான அன்புதான் தீயோனாகிய அழகையின் கொடிய துன்பங்களிலிருந்து எம்மை காப்பாற்றுகின்றது. எம்மில் ஏராளமானோரின் இதயங்களை உமது அளவற்ற இரக்கத்தால் தொட்டு மகிழ்ச்சியில் மனன்மகிழச் செய்கின்றீர் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு பாவ சார்புள்ள தாக்குதல்களினால் இறுகிப்போன எமது கடின இதயங்களை மாற்றி உம்மீது கொண்டுள்ள அன்பினால் பற்றி எரிய செய்வதற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பிற்கினிய நல்ல தந்தையே இறைவா, எம் ஒவ்வொருவர் மீதும் நீர் காட்டும் கனிவான அன்பை நினைத்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பான எம் தந்தையே, கனிவோடு எம்மை பாதுகாத்தருளும். உமது பாதுகாப்பான அன்பு கரங்களுக்குள் எம்மை வைத்து நாங்கள் உமது கரங்களில் பாதுகாப்பை உணரச் செய்தருளும். எங்களின் அன்பான இனிய தந்தையே, எங்கள் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் தயவுடன் கேட்டு அருள் புரிந்து எங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவதற்காக உமக்கு மீண்டும் நன்றி கூறுகின்றோம். நாங்கள் உம்மை எப்பொழுதும் புகழ்ந்து நன்றி கூறுவதிலிருந்து மனம் மாறவிடாதேயும். உமது அன்பு நாங்கள் எங்கு சென்றாலும் எம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்பதையும், எங்கள் துன்ப வேளைகளில் உமது அன்பு எப்போதும் ஆறுதலாக இருக்கிறது என்றும் உணரச் செய்தருளும். எங்கள் அன்பான தந்தையே, படைப்பின் தேவனே, உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவராகிய இயேசுவே, விண்ணக தந்தையின் ஒரே திருமகனே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம், உம்மை முழுமனதோடு அன்பு செய்கின்றோம். எம்மை புனிதப்படுத்தி வழிநடத்துபவரான தூய ஆவியாரே, உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், வாழ்த்துகின்றோம், உம்மை அன்பு செய்து நன்றி செலுத்துகின்றோம். மாசற்ற கன்னிமரியே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு அன்னையே, எங்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்வுக்காக பரிந்து பேசும் அன்பு அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து புனிதர்களே, வான தூதர்களே, எமக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின்
நிலையான நினைவாகிய இத்திரு உணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் கரங்களில் நாம் பாதுகாப்பாக இருக்கின்றோம் என்ற நம்பிக்கையில் நம்மையே இறைவனின் கரங்களில் ஒப்படைத்து களிமண்ணாக இறைவன் விருப்பப்படி வாழ்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் என்பதை அவரிடம் எடுத்துரைத்து சென்று வருவோம். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாடல் எந்த இயேசு தருகிறார். புனித ஜான் போஸ்கோவை நோக்கி ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவே, எங்களுடையும் பிறருடையவும் ஆன்ம நன்மைகளை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதமடைய துணையாயிரும். உலக மாயைகளில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாயிருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித கன்னிமரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உம்மோடு விண்ணுலகில் ஒன்று சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிடமிருந்து பெற்று தந்தருளும். ஆமேன். புனித ஜான் போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.